பிரியாணி, சிக்கன், மட்டன், பானிபூரி, ஐஸ்கிரீம்னு எல்லாமே அன்லிமிட்டடாக சாப்பிடணும். மயிலாப்பூர் கிரில் பாக்ஸ் வாங்க. இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர் கிரில் பாக்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து உடனே வெல்கம் ட்ரிங்க் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமாட்டி நம்ம என்ன ட்ரிங்க் வேணும்னு கேட்டாலும் அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டேபிள்லேயே சுட சுட அடுப்பு கறியெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கோழிக்கறியை வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கம்பியில் குத்தி கபாப் ஸ்டைலில் கோழிக்கறி மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கன்னு எல்லாமே வைக்கிறாங்க. வெஜ்ஜில் மஷ்ரூமு, பன்னீர், பைனாப்பிள், வாட்டர் மெலனும் வைக்கிறாங்க. எல்லாமே ஏற்கனவே குக் பண்ண டிஷ்ஷஸாக இருந்தாலும் அந்த அடுப்பில் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்காக முன்னாடி வச்சிருக்காங்க. அது போக நம்ம பிளேட்டில் ஒரு பீஸ் தந்தூரி வச்சிருக்காங்க. இந்த தந்தூரி மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறமாட்டி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் லைனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ்ல தந்தூரியை தொட்டு சாப்பிட்டு பார்த்ததுல சூப்பராக இருந்துச்சு. நீங்க இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் பார்த்தது இனிமேல் பார்க்க போறது எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஆனால் இதில் இருக்கிறதுல ஒரு டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமாட்டி இருக்க ஏகப்பட்ட வெரைட்டியை உங்களால் சாப்பிட முடியாமல் போயிடும். நம்ம ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போதே லைனாக அடுத்தது டிஷ்ஷஸ் எடுத்து வச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இந்த இடம் எப்பயுமே கூட்டமாக இருக்கும். நமக்கு மொத்தமாக 2 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 ஹவர்ஸ் டைமில் நம்ம உள்ள இருக்க எல்லா பொருளையுமே அன்லிமிட்டடாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் லாஸ்ட் ஸ்லாட் மட்டும் 9:30 to 11 o'clock கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க மட்டன் ஷீக் கொடுத்துருந்தாங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பொருளையும் உங்கள் பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது வைங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் நம்ம கொடுத்த காசை ஈடு கட்டணுன்றதுக்காக சும்மா பொருள் வாங்கி பிளேட் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு அதை சாப்பிடாம வேஸ்ட்டாக வச்சுட்டு போகிறது மிகப்பெரிய தப்பு. அடுத்து வெஜ்ஜில் கார்னை ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவுட்டர் சைடு செம்ம கிரன்ச்சியாகவும் இன்னர் சைடு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. என்னதான் டேஸ்ட் சூப்பராக இருந்தாலும் 850 ரூபா கொடுத்துட்டு வெஜ் ஐட்டம் சாப்பிடும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா. அடுத்து காஜூன் பொட்டேட்டோ வச்சிருந்தாங்க. இது ஒன்றுமே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு தான். ஆனால் அதுக்கு மேலே சூப்பரான ஒரு மைனஸும் வெங்காயமும் கொஞ்சம் ஸ்பைசஸும் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வயிறை ஃபுல் பண்ணக்கூடாது, வச்சிடலாம் தான் தோணுச்சு. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம ஊரில் இருக்க விலைவாசிக்கு இப்போ இதை போய் வெளியே ஆர்டர் பண்ணால் கூட 100 ரூபா 150 ரூபா வாங்கிடுவாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே சாப்பிடலாம், தப்பில்லை. டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வெஜ்ஜில் கட்லெட் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. நல்லா க்ரன்ச்சியாக மேலே டாப்பிங்ஸ்லாம் காரமாக இல்லாமல் நல்ல மைல்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இது வரைக்கும் சாப்பிட்டதும் சரி, இதுக்கப்புறம் சாப்பிட போகிறதும் சரி, எதுவுமே மோசம், இந்த டிஷ்ஷு நல்லா இல்லை, இது கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. ஒரு சில விஷயம் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம டேபிளில் வச்சிருந்த அடுப்பில் கோழிக்கறியை கம்பியில் கொத்தி வச்சிருந்தாங்க. அந்த கோழிக்கறி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. இது வரைக்கும் சாப்பிட்டதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, டேஸ்ட்டு சுமாராக இருந்தால் கூட வெளியே தெரியக்கூடாதுன்றக்காக ரொம்ப காரத்தை அள்ளி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே சாப்பிட்டதில் எதுவுமே அவ்வளோ காரமாக இல்லை. அடுத்து வெஜ்ஜில் மஷ்ரூம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஃபுல் மஷ்ரூமை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நம்ம ரோட்டு கடை காளானில் வெறும் கோஸை போட்டு காளான்னு சொல்லி கொடுப்பாங்களா, அந்த காளான் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். சரி, இந்த காளான் சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது எனக்கு நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. பேசாமல் திரும்ப ஒரு 840 ரூபா கொடுத்து உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாமான்னு தோணும். ஆனால் ஜஸ்ட் எக்கனாமிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா பிரியாணியை நம்ம வயிறை ஃபுல்லாக, ஸோ வயிறை ஃபுல் பண்ணுறது தான் டார்கெட்னா நீங்கள் இந்த இடத்துக்கு தயவு செஞ்சு வந்துடாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சும்மா நிறைய டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே அந்த கம்பியில் குத்தி வச்சிருந்த டிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு. எது சிக்கன் எது ஃபிஷ்ஷுனே தெரில, கொஞ்சம் உத்து பார்த்தா தான். நான் சின்ன வயசுலேருந்து இந்த அன்லிமிட்டட் பார்பிக்யூக்கு வந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஹனி சிக்கன் விங்ஸை நல்லா ஜூஸியாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரே டைமில் இது ஸ்வீட்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும். சின்ன வயசில் என்னோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஒரு பிளேட் ஃபுல்லாக இந்த ஹனி சிக்கன் மட்டும் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம், வேறு எதுவுமே வேணாம் தான் தோணும். ஆனால் இப்போலாம் ஒரு 4 பீஸுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியல. வயசாயிருச்சு குமார். இங்கே இந்த காரமான ஹனி சிக்கனை சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டி தண்ணி குடிக்கணும்னு ஆசை. டேபிள் மேலே தண்ணி பாட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த தண்ணிக்கு காசு வாங்கணும்னு நினச்சேன். கூப்பிட்டு கேட்டு பார்த்தா இந்த ஒரு பாட்டில் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அந்த கம்பியில் வெஜ் ஐட்டம்லாம் சொருகி எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தா பைனாப்பிள், வாட்டர் மெலன், மஷ்ரூம், சொல்ல மறந்துட்டேனே, பன்னீரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் ஸ்லாட்டு புக் பண்ணுறதுனால வெறும் 1.5 மணி நேரம் தான் அங்கே இருந்தோம். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அப்பா வயிறு ஃபுல்லு, 1.5 மணி நேரத்துக்கு மேலே இங்கே வேலை இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ லைட்டாக பசியோட வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது இன்னும் 1/2 hour கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். வாட்டர் மெலனை யாராவது சூடாக சாப்பிட்ருக்கீங்களா? சூடாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து நம்ம டேபிளில் வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறமாட்டி டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் சாப்பிட்றதுக்கு லைவ் கவுண்டர்ஸும் டெசர்ட் செக்ஷனும் இந்த மாதிரி குட்டி குட்டி கேக்காக வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இந்த ஒரு கேக் பீஸு நம்ம ஒரு வாய்க்கே பார்த்தா ரசமலாய், பாதாம் ஃபிரினிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிரினியை ஸ்பூன் ஷேப்லேயே இருந்துச்சா, டக்குன்னு எடுத்து குடிச்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கேக்கெல்லாம் ஒன்றா எடுக்கிறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். பேசாமல் கையை விட்டு எல்லாத்தையும் அள்ளிடலாமா தான் தோணும். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க யாராவது வந்து சசரப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற பயத்தில் இந்த சின்ன ஸ்பூனை வச்சு பொறுமையாக ஒன்றா எடுத்து வச்சுட்டு இந்த கரண்டியை வச்சு ஒரு கேக் பீஸ் எடுத்து அதை பிளேட்டில் வச்சு அதை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு எனக்கு கேக்கே வேணாம்னு சொல்லிடலாம். கொஞ்சம் தள்ளி போனோன்னா எக்லெஸ் ப்ரௌனி வச்சுருந்தாங்க. இது செம்ம வர்த்து. இதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் எடுக்கலாம். அப்புறம் பிளேட் எடுத்துகிட்டு வந்தோம்னா பஃபே சிஸ்டமில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. நல்லா பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி வச்சுட்டு ரசம், சாம்பார்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் சப்பாத்தி, குருமா, உருளைக்கிழங்கு பீஸ்லாம் போட்டு ஏதோ ஒரு கிரேவி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற நிறைய டிஷ்ஷஸோட பேரை நான் தப்பாக தான் சொல்லப்போம். ஆனால் அந்த டிஷ்ஷுக்கு மேலேயே எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. வேணா வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணியோ இல்லை ரீவைண்ட் பண்ணியோ பார்த்துக்கோங்க. வெஜ் பிரியாணி கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இங்கே வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு 2 வகையான நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நான் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டரில் நான்வெஜ் எதுவுமே வைக்காமல் வெஜ்ஜு மட்டும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க.
அதுக்கு ப்ரைஸ் ஏதாவது கம்மியாகுமான்னு எனக்கு தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணி இடம் இருக்கா, சீட்ஸ் இருக்கா, அவைலபிலிட்டி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு பேர் இடியாப்பம் பிரியாணியா யாரோ வெறித்தனமாக காலி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்தது வீக் டேன்றனால இங்கே கூட்டமே இல்லை. பொறுமையாக நான் ஒன்றா திறந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு டைம் இருந்துச்சு. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேலையோ வந்தீங்கன்னா சாப்பாடுக்கு அன்னதானத்தில் க்யூவில் நிற்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம டேபிளுக்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடுலாம் வச்சாங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு கேட்கணும். இல்லைனா ஒரு தடவை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் காணாமே போயிடும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்ம டேபிளை கிராஸ் பண்ணும்போது ப்ரோ இது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாங்கன்னா அவருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதாங்க நம்ம கிங் ஆஃப் டிஷ்ஷஸ் மட்டன் பிரியாணி. நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த பிரியாணி ஒரு டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை வந்துடும். லைவ் கிச்சனில் பேன் கேக்கு, வேஃபில், காட்டன் கேண்டிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேஃபில் போடுவாங்க. நிறைய ஃப்ளேவர் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, சாக்லேட்டும் ஹனியும். நம்ம ஒரு வேஃபில் வேணும்னு சொன்னோன்னா அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் ஆயிரும். நாங்கள் வந்த டைமில் கூட்டம் இல்லைன்றனால ஆர்டர் பண்ணிட்டு பொறுமையாக நின்று சாப்பிட்டு போயிட்டோம். ஆனால் ஒரே டைமில் ஒரு 10 பேர் வந்து வேஃபில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, வேஃபில் ஆர்டர் பண்ணிட்டு சரி சும்மா இருக்க டைமில் பக்கத்தில் இருக்க காட்டன் கேண்டியும் ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். அந்த பஞ்சு முட்டை ரெடி ஆகும்போதே இங்கே இருக்க பேன் கேக்கையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இந்த இட்லி சட்டியில் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றுறாங்களே, இதுதான் பேன் கேக்கு. இது ரெடி ஆகிறதுக்கும் குறைஞ்சது 15 நிமிஷம் ஆயிரும். சரி, இது ரெடி ஆகிற டைமில் லைவ் கிச்சன்ஸ்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த பக்கம் போய் பார்த்தா நம்மளோட ஃபேவரெட்டு பானிபூரி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே மோமோஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் மோமோஸு பயங்கர காரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே லைவ் கிச்சனில் தோசை, மசால் தோசை, கொத்து பரோட்டா, பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல, வெறும் தோசை மட்டும் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து சரி பஃபெட்டில் என்னெல்லாம் இருக்குது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம். கிங் ஆஃப் டிஷ்ஷஸ் மட்டன் பிரியாணி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த நூடுல்ஸு, இது எடுக்கிறதுக்கு கரண்டியே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிசர் மாதிரி இருக்குது. இதில் எடுத்து கொஞ்சம் நூடுல்ஸையும் போட்டுக்கிட்டு அடுத்து வெள்ளை கலரில் ஒரு டிஷ் வச்சுருந்தாங்க. என்னென்னு கேட்டால் ஒயிட் சாஸ் பாஸ்தா. அண்ணா நகர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பிளேட்டு 200 250 ரூபா. இந்த மாதிரி வெளியில் இருக்க ஹோட்டலோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ற ஆள் நான் இல்லை. நல்ல வயிறு நிறைய ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்ற ஆள் அப்படின்னிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அநியாய ரேட்டாக தான் தோணும். அடுத்து ஃபினிஷிங் டச்சுக்காக ரசம் சோறு சாப்பிட்லான்னு வந்தேன். நல்ல ரைஸே பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பூன் ரைஸை போட்டு மேலே கொஞ்சம் ரசத்தை ஊற்றி விட்டாச்சு. ரசமும் நல்ல ஸ்மெல்லே சூப்பர் தான் இருந்துச்சு. சரி பக்கத்தில் இருக்க டிஷ்ஷெல்லாம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றக்க வெறும் ஒரு ஸ்பூன் ரசம் மட்டும் ஊற்றி, ரசம் சோறுக்கு சைட் டிஷ் வேணும்ல, அதனால அங்கே அந்த செட்டிநாடு சிக்கனையும் எடுத்து ஊற்றியாச்சு. இங்கே பெரியவங்களுக்கு 840 ருபீஸும் குட்டி பசங்களுக்கு 420 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ்க்கு பிலோ இருந்தால் ஃப்ரீ, 4 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் சில்ட்ரன், அதுக்கு மேலே இருந்தால் அடல்ட் கணக்கில் சேர்த்துக்கிறாங்க. நூடுல்ஸில் பார்க்க எந்த வெஜிடபிளுமே இல்லாமல் பிளைனாக இருந்தாலும் சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தவங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் சாப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்து நம்ம மட்டன் பிரியாணி. சோறு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகே நல்லா இருந்துச்சு. பிரியாணினாலே நமக்கு எப்போயுமே பிடிக்கும்ல. கொஞ்சம் மட்டன் பீஸையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, கடைசியாக ரசம் சோறை வச்சு ஃபினிஷ் பண்ணிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரசம் அண்ட் செட்டிநாடு சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பசிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் கடைசியாக அந்த ரசம் சோறை சாப்பிடும்போது என்ன தான் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தாலும் அடுத்து இன்னொரு வாட்டி போய் எடுத்து போட்டு சாப்பிடணும்னு தோணவே இல்லை. அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இது போக டெசர்ட்டில் ஐஸ்கிரீமும் நல்லா நறுக்குன்னு வச்சுருந்தாங்க. சுட சுட குலாப் ஜாமுன் வேறு வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு சில டிஷ் ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் எல்லாம் எதுவுமே கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன தான் சாப்பிட்டு முடிக்க போகிறோன்றனாலும் இந்த ஒரு பானிபூரி பீஸை சாப்பிட்ணுன்றதுல நம்ம டெம்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டல் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது மயிலாப்பூரில் இருக்குது. பெரியவங்களுக்கு 840 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு 420 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கூகுள்லேயே உங்களோட நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போ வரதுனாலும் முன்னாடியே கால் பண்ணி சீட்ஸ் இருக்கா, ஸ்லாட் இருக்கான்னு புக் பண்ணிட்டு வரது நல்லது. இந்த 2 ஹவர்ஸ்ன்றது அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, எப்போ வர போகிறீங்க எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ப்ரைஸையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து வீக் டேஸு, வீக்கெண்டில் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. நாங்கள் பில்லை பே பண்ணிட்டு கிளம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.